தமிழக முதல்வரோட பிறந்தநாள் அப்படிங்கிறது இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களால் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்னைக்கு தமிழகம் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே நடந்த அந்த சட்டப்பேரவை அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட திமுகவுக்கு சரியான விதத்தில் பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நம்ம டிவிகேல பல எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இவருடைய பிறந்தநாளும் ஒரு பக்கம் அவருடைய தொண்டர்களால் ரொம்ப சூப்பராக இன்னைக்கு கொண்டாடப்படுது. ஏன்னா அவர் இன்னைக்கு தமிழக முதல்வர் ஆகி முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால இது மக்களோடு சேர்ந்து ரொம்பவும் சூப்பர்பாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த விதத்தில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வரோட ஃப்ரெண்டான நடிகர் சஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மட்டும் கிடையாது, அவரோட பிறந்தநாளை அவருடைய ஃபேமிலியோடு சேர்ந்து கொண்டாடுறதுக்கு இன்னமும் சந்தோஷப்பட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேலு நிறைய நடிகர் நடிகைகள் அவர் கூட நடித்தவங்க, திரைத்துறையை சேர்ந்த முக்கியமான நபர்கள் மற்றும் அதில் அங்கம் வகிக்கிற நிறைய, அதாவது சவுத் இண்டியன் அந்த திரைத்துறையை சேர்ந்த நிறைய பேர் இன்றைக்கி தமிழக முதல்வரை சந்தித்த வண்ணம் இருக்கிறாங்க. ரீசெண்டாக குஷ்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயம் ரம்மியோட மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நபர்கள் எல்லாம் அவரை சந்திச்சுட்டு வராங்க. அந்த வகையில் சமந்தா, அந்த வரிசையில் அவருடைய நண்பரான சஞ்சீவ் மற்றும் அவருடைய மனைவி பிரீத்தியும் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்தாங்க. மீட் பண்ணின கையோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்வரோட அந்த விவாகரத்து சர்ச்சை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பிப்ரவரி எண்டு அப்படிங்கிற பட்சத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் அந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டாலும் அதில் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும் அவரையே கலங்கடிக்கிற அளவுக்கு இருந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயமே, நடிகை கூட திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட எலெக்ஷனை நெருங்கின அந்த சமயத்தில் அந்த விவாகரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக போச்சு. முக்கியமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் அவரை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு கருவியாகவே ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது நடிகர் சஞ்சீவ் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய விவாகரத்து அவரை தவிர மற்ற எல்லாருக்குமே ரொம்பவும் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் உள்ளே உடஞ்சா கூட வெளியில் காமிக்க மாட்டார். ஏன்னா மேபி அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணால் அவருடைய தொண்டர்கள் கட்சியில் இருக்கிறவங்கலாம் உடஞ்சி போகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழிகளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவருடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சங்கீதா விஜய் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கிட்ட ஷோபா சந்திரசேகர் மற்றும் இவங்க எல்லா உறவினர்களும் பேசியிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த விவாகரத்து தொடர்பாகவும், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வாழ்க்கை, கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாகவும் ஒரு முக்கியமான முடிவை தான் எடுக்க போகிறதா அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய குடும்பத்தில் சார்ந்த எல்லாரும், அதாவது ஜேசன் சஞ்சயா இருக்கட்டும், அவருடைய பொண்ணு திவ்யாவாக இருக்கட்டும், சங்கீதா, அவங்க எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால தான் நீலாங்கரை வீடை அவசர அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும், பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. அதுக்கு நடிகர் சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பிரிய போகிறாங்க அப்படிங்கும் போது நான் எந்த அளவுக்கு நான் மட்டும் இல்லை என்னுடைய ஃபேமிலி உடஞ்சிச்சோ அதை விட அதிகமாக அவர் சேர போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம், இவருடைய பர்த்டே அப்போ இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தபோது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் நிறைய பிரச்சனைகளை ரொம்பவும் ஈஸியாக லெஃப்டால் டீல் பண்ணதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியே கண்டிப்பாக இந்த ஃபேமிலி பிரச்சனையும் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுற ஒரு முதல் நபர் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சஞ்சீவ் சொல்லியிருக்காரு.